யூபிஐ ஆப் எல்லா இதுலையுமே இப்போ ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட் போட்டு அதை பாஸ்வேர்டு, அதாவது பின் நம்பர் மூலமா அமௌண்ட் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக என்னன்னா, இந்த பின் நம்பருக்கு பதிலாக நம்மளோட ஃபேஸ் ஐடியோ இல்லை ஃபிங்கர் பிரிண்டோ வைக்கிற மாதிரி ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கு. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு நீங்கள் அதை எனேபிள் பண்ண வேண்டான்ட்டு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இப்போ நீங்க யாராவது ஒரு வீடியோ பாக்குறாங்க, இல்ல சப்போஸ் ஒரு கால் பேசுறதுக்கு மொபைல் கேக்குறாங்கன்னா கொடுத்துருவீங்க. நம்ம அவங்களே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. டக்குன்னு அவங்க எடுத்து அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டை எனேபிள் பண்ணி யூபிஐ பேமெண்ட் மூலமா அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறமா இதுல இன்னொரு இஷ்யூ என்னன்னா, நம்ம இப்போ பின் நம்பர் போடுற மாதிரினா அந்த அமௌண்ட்டை போட்ட அப்புறமா அமௌண்ட் தப்பா போட்டிருக்கோமே, இது 2500க்கு பதிலாக 25,000 ரூபாய் போட்டோமே, அல்லது 25,000க்கு பதிலாக 2,500 போட்டோமே அப்படின்னு அதை டெலிட் பண்ணிட்டு திரும்ப அமௌண்ட்டை என்டர் பண்ணி திரும்ப பின் நம்பர் போட்டாதான் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா இவங்க கொடுக்குற அப்டேட்டால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்க 2,500 அனுப்ப வேண்டிய இடத்துல 25,000ன்னு தவறுதலா போட்டிருந்தீங்கன்னா உங்க ஃபேஸ் ஐடி அந்த டைமே கொடுக்காம ஃபேஸ் ஐடி ஸ்கேன் பண்ணி உடனே அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். சப்போஸ் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க டக்குன்னு போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பீங்க, டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். உங்களுக்கு அந்த டைமிங் இருக்காது. அதனால நம்ம அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணும்போது அந்த கொடுக்குற டைமிங் வந்து இந்த பின் நம்பர் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றதால மட்டும் தான் அந்த டைமிங் நம்மளால நமக்கு கிடைக்கும். ஃபேஸ் ஐடி இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆகும். நம்ம அந்த நேரத்துல நம்ம திணற வேண்டிய ஒரு அவசியத்துக்கு வந்துடும். ஒரு அவசரத்துக்காக வச்சிருக்க பணம் வேற ஒரு இதுக்கு மிஸ்யூஸ், அதாவது தவறுதலா போகும்போது நமக்கு அதனால கண்டிப்பா கஷ்டம்தான் வரும். இந்த அப்டேட் வரட்டு, இதுல உள்ள நிறை குறை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்டேட்டை நம்ம யூஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத யோசிப்போம். என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு நீங்க இந்த அப்டேட்டை எனேபிள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இது எனேபிள் பண்ணணுங்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க்ல நீங்க எனேபிள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மட்டும் பண்ணிக்கோங்க. என்னோட கருத்துப்படி இது நீங்க எனேபிள் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரிக்ட்லியா யாரா இருந்தாலும் சரி எனேபிள் பண்ண வேண்டாம்.